வணக்கம் நண்பர்களே. தற்போது நாம் 12 லக்னங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், உச்சம் அடைந்த குரு என்ன செய்வார் என்பதை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் பார்க்க போவது கன்னியா லக்னம். இந்த குரு பயிற்சி வாழ்வில் புதிய பரிணாமத்தை மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது. இந்த கன்னியா லக்னக்காரர் கன்னியா லக்னத்திற்கு 11ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் அடைகிறார். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு பொற்காலமான ஆண்டு. 11ஆம் இடம் என்பது உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வீடு நண்பர்களே. இதை லாபஸ்தானம் என்றும் வெற்றிஸ்தானம் என்றும் கூறுவார்கள். இந்த அமைப்பை மகாயோகம் என்று கூறுவார்கள். காரணம், உங்களுக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம் இரண்டும் தனுசு மீனம் என்பது கேந்திரஸ்தானமாக அமைகிறது. இவர் தற்போது உங்களுக்கு லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற அமைவது மகா யோகம் என்று சொல்வார்கள். பெரிய முதலீடுகள் இல்லாமலேயே லாபம் கொட்டும். இதுவே தனி சிறப்பு நண்பர்கள். மூத்த சகோதரர்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயங்கள் எதிர்பார்க்கலாம். குருவின் 5, 7, 9ஆம் பார்வை என்பது தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களை சுபிட்சம் அடைய செய்வார். அந்த வகையில் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கின்றார் நண்பர்களே. 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலம் நண்பர்களே. இந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் இளைய சகோதரரிடம் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிறுதூர பயணங்கள் அதிகரிக்கும். குழப்பமான மனநிலையில் இதுவரை இருந்திருப்பீர்கள். இப்போது தெளிவான முடிவு எடுக்கும் ஆற்றல் உண்டாகும் நண்பர்களே. அதே போன்று 7ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு குழந்தை, காதல், அன்பு, பூர்வீகம் அனைத்தையும் குறிக்கக்கூடியது. குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்கள் சொத்து கைக்கு வரும். அதே போன்று உங்கள் காதல் திருமணமாக மாறும். காதலில் வெற்றி அடையும் காலம் நண்பர்களே. 7ஆம் இடத்தின் மீது 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார் குரு. இந்த பார்வை உன்னதமானது நண்பர்களே. இது குருவின் சொந்த வீடாகவும் அமைகிறது. ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு மாங்கல்ய யோகம் உண்டு. கூட்டு தொழில் மூலம் சிறப்பு அதிகரிக்கும். இந்த காலங்களில் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பெரிய ஆன்மீக மகான்களின் ஆசி கிடைக்கும் நண்பர்களே. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்துக்கு உயரும். இதுவரை உங்களை கண்டும் காணாமல் இருந்தவர்கள் இப்போது உங்களிடமே வந்து ஆலோசனை கேட்பார்கள். குரு கடகத்தில் உச்சம் பெறுவதால் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் நன்மை உண்டாகும். ஏழைகளுக்கு உதவுவது, அன்னதானம் செய்வது, பசுமாட்டிற்கு பழங்கள் கீரைகள் கொடுப்பது மென்மேலும் பன்மடங்கு சிறப்பை தரும் நண்பர்களே. உங்கள் தாயின் பாதங்களை தொட்டு வணங்குங்கள். அவர்களின் மன மகிழ்ச்சி குரு உச்சம் அடைவது போல் நீங்களும் வாழ்வில் உயர்வான நிலை அடைவீர்கள். குரு பகவானின் முழுமையான அருளும் கிடைக்கும் நண்பர்களே. வராத பணம் வரும், வளராத தொழில் வளரும், உறவுகள் தேடி வரும். அதிக அன்பை பொழிவோடு மட்டும் கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை மேம்பட தேவையான அனைத்தையும் செயல்படுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களை டிலீட் செய்து விடுங்கள். என்றுமே வெற்றிதான் உங்களுக்கு. இருப்பினும் தற்போது நடக்கும் திசாபுத்தியை பொறுத்து சிறிய மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க வளமுடன். நன்றி.